குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். இன்றைக்கி இந்த வீடியோவில் 6th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் இங்கிலீஷ் மீடியம் ஹாஃப் வேலி எக்ஸாமினேஷன், அதாவது டேர்ம் 2 கொஸ்டின் பேப்பர் 2022 அதில் உள்ள கொஸ்டினோட சொல்யூஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் கொஸ்டின் நம்பர் 34க்கு சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ if one angles is isosceles triangle is 70 degree, then find the possibilities for the other two sides. ஸோ ஐசோலசிஸ் ட்ரையாங்கிள்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஐசோலசிஸ் ட்ரையாங்கிள்னால் என்னது? ரெண்டு சைடு வந்து எப்படி இருக்கும்? சேமாக இருக்கும். ரெண்டு ஆங்கிள் வந்து எப்படி இருக்கும்? சேமாக இருக்கும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆங்கிள் வந்து 17 வச்சுக்கிடுவோம். இதில் ரெண்டு கேஸ் இருக்குது. இந்த ஆங்கிள் வந்து 17 வச்சுக்கிடுவோம். அப்போம்னா இந்த ரெண்டு ஆங்கிளும் எப்படி இருக்கும் அப்படின்னா சேம் வேல்யூவாக தான் இருக்கும். ரைட்? ஐசோலசிஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னா மொத்தம் இருக்கக்கூடிய 3 ஆங்கிளில் ஏதோ ரெண்டு ஆங்கிள் வந்து சேம் வேல்யூ தான் இருக்கும். அப்போது இந்த ஆங்கிளோட வேல்யூ என்னங்கிறது தெரியாது, அதையும் எக்ஸ்ன்னு வச்சுக்கிடுவோம். இந்த ஆங்கிளோட வேல்யூவும் என்னங்கிறது தெரியாது, அதையும் நம்ம என்ன செஞ்சுக்கிடுவோம்? எக்ஸ்ன்னு வச்சுக்கிடுவோம். இப்போ இந்த சம்மை ஒர்க் அவுட் பண்ணலாமா? அப்போது ஃபர்ஸ்ட் ஆங்கிள் வந்து எவ்வளவு? 70. ரெண்டாவது ஆங்கிள் வந்து எவ்வளவு? எக்ஸு. மூணாவது ஆங்கிளும் எவ்வளவு? எக்ஸு. இந்த மூணையும் ஆட் பண்ணால் எவ்வளோ கிடைக்கணும்? 180 கிடைக்கணும். பிகாஸ் த சம் ஆஃப் ஆல் த ஆங்கிள்ஸ் இன் எ ட்ரையாங்கிள் இஸ் 180க்கு ஈக்குவல்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ 70 ப்ளஸ் எக்ஸ் என்னவாகும்? 2x ஆகும். 2x இஸ் ஈக்குவல் டு 180. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்யணும்? இந்த 70 அடுத்த சைடு கொண்டு போய் சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ 2x இஸ் ஈக்குவல் டு 180 மைனஸ் 70. ஸோ 180லேருந்து 70யை சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 110 கிடைக்கும். ஸோ 2x இஸ் ஈக்குவல் டு 110. x is equal to 110 divided by 2 which is equal to 55. இப்போ அந்த ஆங்கிளோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 55. ஓகே, இன்னொரு கேஸும் இருக்குது. அந்த கேஸ் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் நல்லா பாருங்கள், இதில் ரெண்டு ஆங்கிள் சேமாக இருக்கும் இல்லையா? அந்த சம்மில் ஒரு வேளை இந்த ரெண்டுமே 70 இருந்தால் என்ன செய்வீங்க? ஸோ இந்த ஆங்கிளுமே 70 தான், இந்த ஆங்கிளுமே 70 தான் அப்படின்னு வச்சுக்கிடுவோமே. அப்போ இந்த ஆங்கிளோட வேல்யூ என்ன? இதை கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போவும் மறுபடியும் அதே ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணிட வேண்டியதான். ஸோ ஒரு ஆங்கிள் வந்து 70, இன்னொரு ஆங்கிள் வந்து 70, மூணாவது ஆங்கிளோட வேல்யூ தான் என்னங்கிறது தெரியாது. பட் இந்த மூணையும் ஆட் பண்ணால் விச் இஸ் ஈக்குவல் டு 180க்கு ஈக்குவல். அப்போது 140 ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180. இப்போ இந்த எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180 மைனஸ் 140. இப்போ 180லேருந்து 140 மைனஸ் பண்ணணும். மைனஸ் தான் போட்டிருக்கேன். 180 மைனஸ் 140. இப்போ 180லேருந்து 140 சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 40 கிடைக்கும். ஸோ இந்த அந்த ஆங்கிளோட வேல்யூ வந்து 40. ஸோ அதனால தான் ரெண்டு ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. இந்த ரெண்டு ஆன்சருமே கண்டுபிடிக்கணும். ஒன்று 40 ஆர் 55, 55. ரைட்? திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் த கொஸ்டின் நம்பர் 34. Thank you.